ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டு தான் கொஷின் பேப்பர் இருக்கும், தமிழில் இருக்காது. இதுதான் தமிழ்நாட்டுக்கு பின்னடைவே. அதனால தான் ஸோ இதுக்கு வந்து சகாயம் சார் வந்து ஒரு இது முன்னெடுப்புலாம் எடுக்கிறாரு. இந்த லாங்குவேஜ்ன்றது ஒரு பெரிய டஃப்பாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி மதுரையை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்மளுடைய நேர்மையஸ் அகாடமியில் மந்த்லி ஃபீஸ் என்ன சார்ஜ் பண்ணுறீங்க? ஃபீஸ்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 20,000ஐயும் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஆனால் ஒரு நாள் கூட சகாயம் சார் இன்ஸ்டியூட்டுக்கே வந்தது இல்லை, நாங்கள் ஒரு நாள் கூட கிளாஸ் எடுத்ததில்லை. ஆனால் அட்மிஷன் போடும்போது கிளாஸ் எடுப்பார் அப்படிலாம் சொல்லி தான் அட்மிஷன் போடுறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட சார் வந்ததில்லை, நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு இருக்குது, அலிகேஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? இதுக்குள்ள இந்த பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, 2 வருஷம் நீ படித்தது டைம் வேஸ்ட்டு, 2 வருஷத்தில் நீ என்ன பண்ணியிருக்க, சும்மா படிக்கிற ஏற்கனவே 3 வருஷம் படித்தேன், 5 வருஷம் படித்தாச்சு, இப்போ திருப்பியும் டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ போய் சீக்கிரம் செட்டில் ஆகு. இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் யூபிஎஸ்சி வந்து ஒரு கனவாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து சாத்தியமா? கிராமப்புறத்தில் ஒரு இளைஞன் தமிழ் மீடியத்திலே படித்து +2 வரைக்கும் தமிழில் படித்து கல்லூரியில் படித்து முடிச்சு வர இளைஞனுக்கு இது சாத்தியமாக இருக்குமா? வணக்கம், நான் தான் உங்கள் தோழா கார்த்திக். நமது சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரமுகர்களை வந்து நம்ம இன்டர்வியூ எடுத்துகிட்டே இருக்கோம் தொடர்ந்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இயங்கக்கூடிய நேர்மை ஐஏஎஸ் அகாடமி. இந்த நேர்மை ஐஏஎஸ் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து நிறுவனதுன்னு பார்த்திங்கன்னா சகாயம் ஐஏஎஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கிரானைட் முறைகேடு ஊழலில் மிக பிரபலமாக பேசப்பட்ட நபர். இன்னொன்று வந்து லஞ்சமே வாங்காமல் கிட்டத்தட்ட 24 முறையாக வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட நபர். இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸுக்கெலாம் அவரை பற்றி தெரியுமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக 90 கிட்ஸு 80 கிட்ஸுக்கெலாம் அவரை பற்றி தெரியும். அவர் வந்து மதுரையில் அவருடைய சொந்த முயற்சியில் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி நேர்மை ஐஏஎஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் நிறைய காரசாரமான விவாதங்கள்லாம் இருக்குது, நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேடத்தை அறிமுகப்படுத்துவேன். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், உங்களை பற்றி ஒரு வரி சொல்லுங்கள். நான் சுஜாதா, மதுரையில் இருக்கேன். நேர்மை ஐஏஎஸ் அகாடமியோட தலைவர். அதாவது நிறுவன ட்ரஸ்டோட தலைவர்? ஆமாம், ட்ரஸ்ட், அது ஒரு அறக்கட்டளை, அதோட தலைவர். சரிங்க. இப்போ இந்த நேர்மை ஐஏஎஸ் அகாடமி எத்தனை ஆண்டுகளாக இயங்கிட்டு இருக்கு? நேர்மை ஐஏஎஸ் அகாடமி 12 ஆண்டுகளாக இருக்குது. 2012 ஆரம்பித்தது, 14 வருடங்கள் ஆயிடுச்சு. அது மதுரையில் மட்டும்தான் இயங்குது, வேறு எங்கேயுமே இயங்கலை. எல்லாத்துக்குமே வழிகாட்டி வந்து சகாயம் ஐஏஎஸ். இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து உண்மையிலே சகாயம் சார் இன்ஸ்டியூட் தானா, இல்லை சும்மா நம்ம பேர் மட்டும் அவர் பேரை பயன்படுத்தி? நிறுவனர் அப்படின்னா சகாயம் அறக்கட்டளையோட நிறுவனர், அதிகாரப்பூர்வ நிறுவனர் அவர் தான். அவர் வழிகாட்டுதலில் தான் இந்த அகாடமியே இயங்குது. சரி, இந்த நேர்மை ஐஏஎஸ் என்னென்ன மாதிரி நீங்கள் கோர்சஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட்? நாங்கள் என்னென்னா யூபிஎஸ்சி ஐஏஎஸ்க்கான கோச்சிங், டிஎன்பிஎஸ்சி, அது 2 மட்டும் தான் ஃபோக்கஸ். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ். மிச்சப்படி வேறு எதுவும் பண்ணலை. ஆனால் இதுதான் நம்மளோட முதல் இது என்னென்னா நோக்கம் வந்து ஐஏஎஸ் தான் முக்கியமாக. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்குள்ள மாணவர்கள் மத்தியிலையாக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸ் மத்தியிலையாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து இந்த யூபிஎஸ்சி பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்கு. இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? யூபிஎஸ்சி அவேர்னஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிலபஸ் பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, ஆங்கிலம் பார்த்து பயப்படுறாங்க. இந்த லாங்குவேஜ்ன்றது ஒரு பெரிய டஃப்பாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி மதுரையை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கொஞ்சம் புவராக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா மெட்ரிகுலேஷனாக இருந்தாலுமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் போதும், நம்ம வந்து யூபிஎஸ்சி படிக்க முடியாது, ஐஏஎஸ்ஆர்னா பெரிய ஒரு டாஸ்க், அதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது கஷ்டமே கிடையாது. அதோட சிலபஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான். 6ஆம் கிளாஸ்லேருந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள சிபிஎஸ்சி சிலபஸ் தான் அதோட சிலபஸே. பேசிக் ஸ்ட்ரக்சர் அதுதான். அதே தான் டிஎன்பிஎஸ்சிக்கும். ஆனால் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, இது வந்து சிபிஎஸ் சென்ட்ரல் போர்டு. அதனால கொஞ்சம் பயப்படுறாங்க. அதனால் அவேர்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவேர்னஸ் இருக்குது. ஆனால் பசங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் சொன்னதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ யூபிஎஸ்சியில் வந்து வருடம் எக்ஸாம் நடக்குது. கரெக்டாக அந்த டேட்டில் இந்த தேதியில் தான் எக்ஸாம் நடக்கும், இந்த தேதியில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும்ன்றது முன்கூட்டியே பெரிய பிளான்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து பார்த்திங்கன்னா 1000s கவுண்ட் வந்து வேக்கன்சி இருக்குது ஒவ்வொரு வருடமும். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் எஜுகேஷன்லையாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியிலையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து முன்னாடி 3rd place 2nd பிளேஸில் இருக்குது. ஆனால் யூபிஎஸ்சியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிசல்ட் ரேஷியோ வந்து ரொம்ப பின்னாடி இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றி?
அதுதான் இதே தான் திருப்பியும் நார்த்து சைடு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மட்டும்தான். யூபிஎஸ்சியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அவங்க ஈஸியாக படிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களோட லாங்குவேஜ் ஹிந்தி. ஸோ யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி இங்கிலீஷ் 2 தான் கொஷின் பேப்பர் இருக்கும், தமிழில் இருக்காது. இதுதான் தமிழ்நாட்டுக்கு பின்னடைவே. அதனால தான் ஸோ இதுக்கு வந்து சகாயம் சார் வந்து ஒரு இது முன்னெடுப்புலாம் எடுக்கிறாரு. தமிழ்லையும் வேணும் எங்களுக்கு, வினாத்தாள் வந்து தமிழில் இருந்தால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத முன்னெடுக்கிறாரு. பட் இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஆங்கிலமும் ஹிந்தியும் மட்டும்தான். இப்போ நார்த் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அவங்களோட மதர் டங்கிறதுனால ஈஸியாக அட்டன் பண்ணிடுவாங்க. நம்ம பசங்க காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ன்றதுனால அதில் கொஞ்சம் பின்னடைவாக இருக்கிறதுனால நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் அந்த இதையே எடுக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி. அதனால தான் யூபிஎஸ்சி நிறைய பேர் போகிறது கிடையாது. போனாலும் கொஞ்சம் தேர்ச்சியோட விகிதம் வந்து குறைச்சிருக்கு. சரி பிரபுல, இப்போ நீங்கள் சொல்கிற வச்சு நான் ஒரு கருத்தில் முரண்படுறேன். இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி வந்து ஒன்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காரு, அதாவது தமிழ்லே இருக்குது, தமிழ்லே எக்ஸாம் எழுதலாம், தமிழ்லே இன்டர்வியூ நடக்குது அப்படின்ற, டெல்லியிலேயே தமிழ்லே இன்டர்வியூ நடக்குது, நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணால் அப்படி எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் தான் மஸ்ட்டுன்றீங்களா? என்ன? கண்டிப்பாக தமிழில் எழுதிக்கலாம். யூபிஎஸ்சி ப்ரிலிம் மெயின்ஸ் இன்டர்வியூ 3 லெவல் இருக்குது. இந்த 3 லெவலில் ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் தான் வரும். அந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் எல்லாமே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் கொஷின். இங்கிலீஷ் ஹிந்தி அங்கே தமிழ் வராது. அப்போ அந்த ப்ரிலிமில் பாஸ் பண்ணாதான் மெயின்ஸுக்கு போக முடியும். அந்த ப்ரிலிம் பாஸ் பண்ணுறது தான் கஷ்டம் இவங்களுக்கு. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுதிக்கலாம். அது சமீப காலமாக அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இன்டர்வியூமே தமிழில் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மெயின்ஸுக்கு போகிறாங்கல்ல, அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அந்த ப்ரிலிம் வந்து இங்கிலீஷில் இருக்கிறதுனால அந்த கொஷின்ஸை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டைமுக்குள்ளே அதை கொடுக்கணும்ல. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் வேறு இருக்கும். ஸோ அந்த ட்விஸ்டடாக இருக்கும், அந்த கொஷின்ஸ்லாம் ட்விஸ்டடாக இருக்கும்போது அவங்களால கரெக்டாக கொடுக்க முடியல. இங்கிலீஷில் படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உடனே கொடுக்கணும். இதுதான் பிரச்சனை இங்கிலீஷில், வேறு எதுவுமே கிடையாது. சரி மேடம், இப்போ வந்து மேடம் இப்போ நீட்டுக்காக இருக்கட்டும், ஜேஇடபிள்யூ இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீட்டு கோச்சிங், ஜேடபிள்யூ கோச்சிங்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இது மாதிரி யூபிஎஸ்சி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் எதுவும் புஷ் பண்ணுறாங்களா? அப்படி எதுவும் ஒரு அவேர்னஸ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆர்வமாக கேட்குறாங்க பேரண்ட்ஸ். 6th 7th வரும்போதே இது மாதிரி கொடுக்கலாமா ஐஏஎஸ்க்குன்னு. ஆனால் நாங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, அதை என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா இந்த 6th to 12th தான் சிலபஸே நமக்கு. அதாவது ஸ்டேட் போர்டா இல்லை சென்ட்ரல் போர்டா? சென்ட்ரல் போர்டு டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் அதுதான் சிலபஸ், யூபிஎஸ்சி இருந்தாலும் அதுதான் சிலபஸ். நம்ம ஸ்கூல் சிலபஸ் தான், ஸ்கூல் சிலபஸ் தான். இது வந்து மெயினாக அது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி மெயினாக வர்றதை சொல்கிறேன், எக்கனாமிக்ஸ் அதான். இவங்க 6th 7th என்ன படிப்பாங்க? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் உங்களோட பாடத்தை நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே அந்த 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸி ஆகிடும் அப்படின்றதான் நாங்கள் சொல்கிறது. பட் ஜேடபிள்யூ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதை பற்றி பேச முடியாது. இதை யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க 12th மேலே எடுக்கணும். ஆனால் அவங்களோட ஃபோக்கஸ் எப்போ இருக்கணும், அவங்களோட ஆர்வம் எப்படி இருக்கணும் அப்படின்னா 6th இருக்கணும். ஏன்னா இந்த சிலபஸ் தான் அவங்களுக்கு படிக்க போகிறது யூபிஎஸ்சியில். அந்த யூபிஎஸ்சி சிலபஸை படிக்கணும்னா இந்த 6th நீ நல்லா படி அப்படின்றது தான் நாங்கள் சொல்கிறது. ஸோ அதனால தான் அவங்க வந்து நாங்கள் முன்னாடியெல்லாம் சேர்க்கல. ஆனால் 9th 10th வரும்போது இந்த 11th 12th அவங்க எடுக்கிறாங்கல்ல அந்த குரூப்பு, அதுக்கு 9th 10th நீங்கள் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிவிடுங்க. யூபிஎஸ்சி படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து 3rd குரூப்பை பிளான் பண்ணுங்கள், ஹிஸ்ட்ரி பிளான் பண்ணுங்கள், எக்கனாமிக்ஸ் பிளான் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ எடுத்து படிச்சுட்டு யூபிஎஸ்சி வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் அதை எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபியில் திருப்பி படிக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஃபோக்கஸ் எதுன்றதை நீங்கள் 11th 12th பிளான் பண்ணிடுங்க, 9th 10th பிளான் பண்ணிடுங்கன்றதான் நாங்கள் சொல்கிறது. இப்போ வந்து டிகிரி, எனி டிகிரி வந்து எக்ஸாமினேஷன், அந்த எக்ஸாமினேஷன் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 21 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது 2 தான் எலிஜிபிலிட்டி. சரி மேடம், இப்போ நம்மளுடைய நேர்மையஸ் அகாடமியில் மந்த்லி ஃபீஸ் என்ன சார்ஜ் பண்ணுறீங்க? ஃபீஸ்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். ஃப்ரீ தான், கோச்சிங் ஃப்ரீ. மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் இவங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீ தான். ஏழை மாணவர்கள் அவங்களுக்கும் ஃப்ரீ தான். அது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்போம், அந்த டெஸ்ட்டில் கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஃப்ரீ தான். டோட்டலாக ஃப்ரீ. எவ்வளோ நாள் வேணாலும் படிச்சுக்கலாம், கிளியர் பண்ணுற வரைக்கும் படிச்சுக்கலாம், எவ்வளோ நாளும் பாஸ் ஆகிற வரைக்கும் படிச்சுக்கலாம். ஓகே. இப்போ சப்போஸ் நான் கட் ஆஃப் மார்க் நான் எடுக்கலை அப்படின்னா
கட் ஆஃப் மார்க் எடுக்கலை அப்படின்னா ரொம்ப குறைந்த கட்டணம். ஓகே. நீங்கள் எங்கேயுமே வெளியில் பார்த்துருக்க முடியாது இந்த மாதிரி கட்டணத்தை. நீங்கள் வெளியில் வாங்குற பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் வாங்குறதுலேருந்து ஒரு பெர்சன்டேஜ்னு கூட சொல்லலாம். அவ்வளோதான் எங்களோட ஃபீஸ். இல்லை அது ஃபீஸ் என்னன்றே சொல்லிடலாம்ல. போன வருஷம் வரைக்கும் 25,000 ரூபாய் வாங்கினோம். இந்த வருஷம் எந்த இன்ஸ்டியூஷனுமே குறைக்க மாட்டாங்க, கூட்ட தான் செய்வாங்க ஃபீஸை. நாங்கள் 5,000 ரூபாய் குறைச்சி 20,000 ரூபாய் வாங்குறோம். ஓகே. இப்போ 20,000 ரூபாய் நீங்கள் வந்து பெர் இயருக்கான ஃபீஸாக வச்சுருக்கீங்க. பெர் இயர் கிடையாது, அவங்க பாஸ் பண்ணுற வரைக்கும். பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 20,000ஐயும் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இந்த ட்ரைனிங்லாம் எப்படி மேடம் இருக்கும்? ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப்லைன் கிளாஸ் தான். ஃபேக்கல்ட்டிஸ் நல்ல தகுதி வாய்ந்த நபர்கள் தான். இங்கேருந்து போகிறவங்க, இங்கேருந்து வேறு டிவியேட் ஆகி போகிறாங்களோ எதுவாக இருந்தாலும் அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் போவாங்க. ஒன்றுமே தெரியாமல் தான் பசங்க உள்ளே வருவாங்க. ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரே என்னன்னு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட லெவலே வேறு மாதிரி ஆகிடும், அவங்களோட நாலேஜே வேறு மாதிரி ஆகிடும். மேடம் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து படித்து பாஸ் பண்ணுவாங்க அப்படி ஏதாவது நம்ம டேட்டா பேஸ் சொல்ல முடியுமா? நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் டேட்டா பேஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தரையாக நம்ம வந்து சொல்ல முடியாது. இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஸ்வப்னான்னு ஒரு திருநங்கை ஒருத்தவங்க. அவங்க வந்து இப்போ திண்டுக்கல் இதில் கலெக்டரேட்டில் இருந்தாங்க, இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அவங்க வந்து நாங்கள் ஆரம்பித்து 2வது இதுலேயே அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, குரூப் 1 ஆஃபீஸராக பாஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி பூர்ணசுந்தரின்னு ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பிளைண்டு பொண்ணு, அவளும் பாஸ் பண்ணியிருக்கா. இங்கே படித்த பொண்ணு தான். அதுக்கப்புறம் அவள் போய் வெளியில் படித்தா. பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட படித்தா தான். இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளால் பயனடைந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆட்டிசம் பையன், அவன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ வேலை பார்க்குறான், நம்ம கோச்சிங் கொடுத்து இங்கே படித்த பையன். இந்த மாதிரி இப்போ இங்கே இன்கம் டேக்ஸில் ஒரு பையன் வேலை பார்க்குறான், பேங்க்கில் ஒரு பையன் வேலை பார்க்குறான். அது மாதிரி நிறைய பேர் நம்மளோட பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்க மேடம். மேடம் இப்போ இந்த இன்ஸ்டியூட் சொல்கிறீங்களா, இப்போ நிறைய வந்து சோசியல் மீடியாவில் வந்து நிறைய ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் அந்த இன்ஸ்டியூட் மேலே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் தான் சகாயம் சார் இன்ஸ்டியூட், அதான் நேர்மையாஸ் அகாடமி, அது நிறுவனத்தில் வந்து சகாயம் ஐஏஎஸ். ஆனால் வெளியே பேசும்போது சகாயம் சார் இன்ஸ்டியூட் அப்படின்னு தான் பேசப்படுது. ஆனால் ஒரு நாள் கூட சகாயம் சார் இன்ஸ்டியூட்டுக்கே வந்தது இல்லை ராகும், ஒரு நாள் கூட கிளாஸ் எடுத்ததில்லை. ஆனால் அட்மிஷன் போடும்போது கிளாஸ் எடுப்பார் அப்படிலாம் சொல்லி தான் அட்மிஷன் போடுறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட சார் வந்ததில்லை, நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு இருக்குது, அலிகேஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அந்த மாதிரி சொல்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா தொடர்ந்து கிளாஸ்க்கு வராதவங்களா இருப்பாங்க. இப்போ தொடர்ந்து வந்தால் தான் சார் வந்து சென்னையில் இருக்கார், அவர் வந்து ஒரு பெரிய ஆளுமை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புக்கு அவர் நிறைய புக்கெல்லாம் வெளியிட்டிருக்காரு. அதை தவிர இன்னும் ஒரு 4-5 NGO வச்சுருக்காரு. நம்பிக்கை இல்லம்னு இதில் நாமக்கல்ல ஒரு இல்லம் வச்சுருக்காரு. அது வந்து ஃப்ரீயாகவே பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லாருமே ஃப்ரீயாகவே தங்க வச்சு படிப்பெல்லாம் அவங்க வெளியில் படிக்கிறாங்க. இது ஒரு இல்லம் நடந்துட்டுருக்கு, அது ஒரு ட்ரஸ்ட்டு தான். இதே மாதிரி நிறைய NGOs இருக்குது அவர்கிட்ட. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை தினம் வந்து இங்கே வந்து கிளாஸ் எடுக்க முடியாது. அதுக்கு தான் அவரோட வழிகாட்டுதலை நாங்கள் நடத்துகிறோம். அவரோட அந்த ஃபேக்கல்ட்டிஸ் கூட அவர் இன்டர்வியூ பண்ணி எடுக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் தான். அவர் வந்து ஆன்லைனில் எடுப்பார் கிளாஸு. அது மாதிரி மதுரைக்கு வரும்போது இங்கே கிளாஸ் எடுப்பார், இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுவார். அதை தவிர ஜூம்லேயும் பேசுவார். சரி மேடம். சரி மேடம், இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரேன். இப்போ 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நம்மகிட்ட படித்து வெளியே போய் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் உங்கள்கிட்டயே படித்து பாஸ் பண்ணல, ஏன் வெளியே போய் படிக்கணும் அவங்க? அதாவது ஒரு வருஷம் மட்டும் படித்தா, ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப் தான், சேலஞ்சிங். அது காம்படிஷனை விட பயங்கர சேலஞ்சிங். அந்த டாஸ்க் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கானது. ஸோ அந்த சேலஞ்சிங்கில் 1 இயரில் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பண்ணியிருக்கிறாங்க, பண்ணவங்க இருக்கிறாங்க. பட் 2வது வருஷம் 3வது வருஷம் போகும்போது அவங்க என்னென்னா கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சென்னையில் போய் ஒரு வேலை பார்ப்பாங்க. ஸோ வேலை பார்க்கும்போது ஒரு சைடில் வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க. டெஸ்ட் பேட்ச் போடும்போது அங்கேருந்து அவங்க பாஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இப்போ சமீபத்தில் நான் முதல்வன் திட்டமில் நிறைய பேர் நம்ம பசங்களே பாஸ் பண்ணி போயிருக்கிறாங்க. ஏன் வந்து இங்கேருந்து படிக்கிற பசங்க அங்கே போய் படிக்கிறாங்க? ஏன்னா அவங்க ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. ஸ்டைஃபன்னா 7,500 ரூபாய். அவங்க வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலைன்னா கூட அவங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும் அட்டன் பண்ணா போதும், அவங்க சைடில் வேலை பார்த்துக்கலாம். வேலை பார்த்து யூபிஎஸ்சி நீ ப்ரிப்பேர் பண்ணுறியா, நீ அட்டன் பண்ண போறியா, உனக்கு ஒரு அது அவங்கள எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க, வச்சு தான் அதை எடுக்கிறாங்க. 7,500 ஸ்டைஃபன் வரும்போது அவங்க அங்கே தானே போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து 7,500 ஸ்டைஃபன் வரும்போது டேரெக்டாக அவங்க அங்கேயே போயிடலாம்ல, எதுக்கு உங்கள் இன்ஸ்டியூட் வரணும்? ஏன்னா அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அவங்க பாஸ் பண்ண முடியாது.
ஸோ இங்கே வந்து நம்ம பேசிக் அங்கே லிமிடெட் சீட் தான் இருக்கு. கண்டிப்பாக அங்கே இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு இருக்கு, லிமிடெட் சீட்ஸ் இருக்கு, லிமிடெட் அந்த பிளேசஸே இருக்கு. ஸோ அவங்க வந்து அதுக்கு எலிஜிபிலிட்டி வரணும் அப்படின்னாலே அவங்களுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். பேசிக் இப்போ மதுரையில் இருக்கிறவங்க என்னன்னா இது போய் பண்ணணும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது போய் நம்ம பாஸ் பண்ணால் ஒரு பேசிக் நமக்கு நாலேஜ் வேணும். ஒரு 1 இயர் இங்கே வந்து படிச்சுக்கணும், நம்மளோட ஃபீஸும் குறைச்சி இதில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கட் ஆஃப் மேலே வாங்கினா ஃப்ரீ கோச்சிங் வேறு. ஸோ இங்கே ஃப்ரீயாக படிச்சுட்டு இந்த மாதிரி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. சரி மேடம், ஒரு யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் அவர் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும், அவருக்கு சப்போர்ட் வந்து பேரண்ட்ஸ் எப்படி பண்ண வேண்டியிருக்கும்? கண்டிப்பாக யூபிஎஸ்சி படிக்கணும்னா வந்து அவங்களோட லைஃப்பை தியாகம் பண்ணணும் கொஞ்சம் நாளைக்கு. அவங்க பாஸ் பண்ணுற வரைக்கும்னு வைங்களேன், டைம், ஃபோக்கஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், சப்போர்ட் எல்லாமே தேவை. இப்போ சொல்லிக் கொடுக்குறவங்க எவ்வளோதான் சொல்லிக் கொடுத்தாலும் யார் படிக்கிறாங்களோ அவங்களோட ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுறது அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கணும். இவங்களோட சப்போர்ட்டில் மட்டும்தான் அவங்க பாஸ் பண்ண முடியும். ஸோ இவங்க டைம் நிறையா எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் பாஸ் இப்போ யூபிஎஸ்சி சேர்றாங்க இல்லையா, இந்த படித்து முடிச்ச உடனே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் இருக்கும், பேரண்ட்ஸ் சப்போர்ட். அவங்க என் பையன் ஐஏஎஸ் படிக்க போகிறான், என் பையன் ஐஏஎஸ் படிக்க போகிறான் ரொம்ப பெருமைப்படுவாங்க. அது வந்து 1 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த 1 வருஷம் வரைக்கும் அவங்க கொஞ்சம் என்ன ஐஏஎஸ் பற்றி என்னன்ற தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு புரியவே செய்யும். இப்படி தான் இருக்குமா கொஸ்டின், இப்படி தான் இருக்குமா சிலபஸ்னு புரியும் போது செகண்ட் அட்டெம்ப்ட் வந்துடும். செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது ஓரளவு இதாயிடுவாங்க, ஓ இதெல்லாம் படிக்கக்கூடாது, இப்படிலாம் போகக்கூடாதுன்னு அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். தேர்ட் அட்டெம்ப்டில் தான் அவங்க கொஞ்சம் தெளிவாகுவாங்க, எவ்வளோ மார்க் எடுக்கணும், இதில் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு. இதுக்குள்ளே இந்த பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, 2 வருஷம் நீ படித்தது டைம் வேஸ்ட்டு, 2 வருஷத்தில் நீ என்ன பண்ணியிருக்க, சும்மா படிக்கிற, ஏற்கனவே 3 வருஷம் படித்தேன், 5 வருஷம் படித்தாச்சு, இப்போ திருப்பியும் டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ போய் சீக்கிரம் செட்டில் ஆகு, 25 வயசு ஆக போகுது, சீக்கிரம் போய் செட்டில் ஆகணும், நீ உனக்கு கல்யாணம் பண்ணணும், இப்படி ஒரு ப்ரெஷர் வந்துடும். ஸோ ப்ரெஷர் வரும்போது வேறு வழி இல்லை, இது வந்து நம்மளோட இயற்கை. நம்ம 25 வயசு ஆச்சுனாலே பொண்ணோ பையனோ செட்டில் ஆகணுன்றது ஒரு இயற்கை. அதில் தள்ளப்படுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் டிவியேட் ஆகிறாங்க பசங்க. ஒரு ஸ்டூடெண்ட் யூபிஎஸ் படித்து பாஸ் ஆகணும் அப்படின்னா அவனால மட்டும் முடியாது, கண்டிப்பாக பேரண்டோட பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கணும், கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். இருந்தாலும் அவங்களால பாஸ் பண்ண முடியும். எத்தனையோ பசங்க நம்மக்கிட்டேயே ஒர்க் பண்ணுறாங்க, அதனால நம்மக்கிட்டேயே ஒரு ஃபேக்கல்ட்டியாகவும் நம்மக்கிட்டேயே ஒரு அட்மினாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி, இப்போ கவர்மெண்ட்ல கொடுக்குற மாதிரி அவ்வளோ கொடுக்க முடியாது நம்ம, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்குன்றதுக்காக நம்ம அதை பண்ணுறோம். சரிங்க மேடம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சப்ஜெக்ட் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து இங்கிலீஷ்லாம் இருக்கும், இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் யூபிஎஸ்சி வந்து ஒரு கனவாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து சாத்தியமா? கிராமப்புறத்துல ஒரு இளைஞன் தமிழ் மீடியத்திலே படித்து +2 வரைக்கும் தமிழில் படித்து கல்லூரியில் படித்து முடிச்சு வர இளைஞனுக்கு இது சாத்தியமாக இருக்குமா யூபிஎஸ்சி? கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், சகாயம் சாரே ஒரு தமிழ் வழி கல்வியில் படித்தவர் தான், ஒரு கிராமப்புறத்தில் படித்தவர் தான், ஒரு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்தவர் தான். அது மாதிரி இங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும், பொறுமை இருக்கணும், அவங்களோட ஆர்வம், சப்போர்ட், நம்ம சொன்ன அதே தான் எல்லாமே இருக்கணும். இதை தாண்டி ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். இப்போ எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுறது, எப்படி படித்தா நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஃபோக்கஸ் இருக்கணும் கண்டிப்பாக. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிலம்ன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது பசங்களுக்கு அப்படின்றதுக்காக நம்மக்கிட்ட வர்றவங்க எல்லாமே ஏழை மாணவர்கள் தான், ஒரு எளிமையான மாணவர்கள் தான், எளிமையான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க தான். அதனால் அவங்கள வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாதுக்காக ஆங்கிலத்துக்குன்னு ஒரு ஃபேக்கல்ட்டி போட்டிருக்கோம். அவங்க ஒரு கிராமர் அப்படிலாம் சொல்லித்தர மாட்டாங்க, இந்த யூபிஎஸ்சிக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி சொல்லி தருவாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த இன்ஸ்டியூஷன்லையும் இந்த மாதிரி ஆங்கிலத்துக்கு தனியாக கொடுக்க மாட்டாங்க, நம்ம அதை கொடுக்குறோம். ஏன்னா மாணவர்களுக்காக இயங்குகிற அகாடமி தான் இது, நம்மளோட ப்ராஃபிட் ஒன்றும் கிடையாது, நம்ம அதை நோக்கி இல்லை. தன்னார்வலர்கள் தான் நிறையா இருப்பாங்க, எங்களை மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்கும், இவங்க எல்லாருமே அதில் சப்போர்ட் பண்ணுறோம். அப்போ அவங்க மாணவர்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம். மாணவர்களுக்கு இங்கிலீஷ் வேணும், இங்கிலீஷ் வேணால் என்ன பண்ணணும், ஒரு ஃபேக்கல்ட்டியை வச்சு நம்ம எடுக்கிறோம். மேடம், இந்த ஃப்ரீ கிளாஸஸ் சொன்னீங்க இல்லையா, ஃப்ரீ பேட்சஸ்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது, நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது, இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் எங்கே இதில் பார்க்கலாம்? இன்ஸ்டியூட் வந்து மதுரையில் சர்வேயர் காலனியில் இருக்குது. இது எப்போ ஆரம்பிப்போம், கிளாஸஸ் ஆரம்பிக்கிறது ஜூன் எண்டில் ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அது 1 இயர் கோர்ஸ்னால ஜூன் எண்டில் ஆரம்பிச்சிருவோம். மறுபடியும் மே மாதம் எக்ஸாம் வந்துடும், அடுத்த தடவை ஜூன் எண்டில் ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா, எப்போவுமே ஏப்ரல்லேருந்தே நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம். சோஷியல் மீடியாலலாம் கொடுப்போம். எங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம். ஸோ வந்து அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆன்லைன்லேயும் ஃபில் பண்ணலாம், ஆன்லைன்லேயே அவங்க என்கொயரி பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அந்த ஃபேஸ்புக் பேஜ்லேயே எங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருக்கும்.
அவங்க நேரையும் வரலாம், ஆன்லைன்லேயும் நீங்கள் இது பண்ணலாம். அவங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிடுவோம் இன்னைக்கு டேட்டில் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான சிலபஸும் கொடுத்துருவோம். எலிஜிபிள் டெஸ்ட் வந்து ஆன்லைனில் ஆஃப்லைனில் மேடம்? ஆஃப்லைன் மட்டும்தான். ஆஃப்லைன் தான். ஆன்லைன்லாம் கிடையாது. எலிஜிபிள் டெஸ்ட் ஆஃப்லைனில் தான். அந்த எலிஜிபிள் டெஸ்ட் எதுக்குன்னா அந்த கட் ஆஃப் மார்க் வாங்கினாங்கன்னா அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங்காக 20,000 பே பண்ண போகிறாங்களா அப்படின்றதுக்காக தான் அந்த எலிஜிபிள் டெஸ்ட். இப்போ கட் ஆஃப் மார்க் எடுத்துட்டாங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ? கண்டிப்பாக. சரி, நான் இந்த கட் ஆஃப் மார்க் எடுக்கல அப்படின்னா 20,000 மட்டும் பே பண்ணணும். அதையே ரிட்டர்ன் ஒன் டைம் தான். ஒன் டைம் பேமெண்ட். எவ்வளோ நாள் வேணாலும் அவங்க படிச்சுக்கலாம். சப்போஸ் அவங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த 20,000 ரீஃபண்ட் பண்ணுவீங்க? ரீஃபண்ட் பண்ணிடுவோம். அதாவது இன்சென்டிவ். ஆமாம், அது ஒரு ஊக்கத்தொகை தான், போனஸ் மாதிரி. ஸ்டைஃபண்ட். சரி மேடம், ஓகே மேடம், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உங்கள் நேர்காணல் மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றி. உங்களுக்கும் மிக்க நன்றி.